ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். சொல்ல பிக் பாஸோட டே 71 அது அப்படி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேப்டன்சி டாஸ்க் வைக்கிறாங்க. கேப்டன்சி யார் யார் தகுதி பெற்றிருக்காங்கன்னா முத்துக்குமரன், ஜாக்லின், அதுக்கடுத்து வந்து விஷால் வந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா விஷாலுக்கு தான் அதிக சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வின்னாயிருக்காரு. நீங்கள் யார் வின்னாக நினச்சிங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஜாக்லினுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. முத்துக்குமரனுக்கு 2-3 பேர் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க போல. விஷாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக சப்போர்ட் வந்திருக்கு. எப்படி கேம் வச்சிருக்காங்கன்னா, ஒரு இந்த குப்பை உள்ளோம்ல, அந்த மாதிரி மண் அள்ளி கொட்டுற அந்த ட்ராலி மாதிரி வச்சுட்டு யார் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அங்கே உட்கார வச்சு இந்த இடத்துல அந்த இடத்துல கொடுக்கணும், பஸ்ஸர் பிடிக்கிறதுக்குள்ள பண்ணணும். இதுதான் டாஸ்க்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சப்போர்ட் கொடுக்காதது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து விஷால் தான் அதிக சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க, 2வது முத்துக்குமரன் கொடுத்துருந்தாங்க, 3வது வந்து ஜாக்லின் கொடுக்கல. இந்த மாதிரி சுவாரஸ்யம் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த டே வந்து விஷால் வந்து நாமினேஷன் வந்தாலும் கண்டிப்பாக வினாயிருவாங்க நினைக்கிறேன். இந்த மாதிரி கேம் கொடுத்துருக்க கூடாது. ஒரு பிசிக்கலாவோ ஒரு மைண்ட் கேமோ இந்த மாதிரி கொடுத்துருந்தா கண்டிப்பாக ஜாக்லின் இல்லை முத்துக்குமரன் வினாயிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா விஷாலுக்காகவே ஒரு பிளான் பண்ணி வச்ச மாதிரி இருந்துச்சு டாஸ்க்கு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா இந்த வாரம் அவர் சேஃப் ஆயிட்டாருன்னா போகட்டும் அந்த ஒரு மைண்ட் செட்டுக்காக கொடுத்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த கேப்டன்சி வந்து நல்ல டாப் 3 ரேங்கிங்ல எடுக்கிறீங்க. அப்போ டாப் 3 ரேங்கிங்ல எடுக்கும்போது அதுக்கேற்றாப்புல நல்ல ஒரு வலுவான டாஸ்க்கு, இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு மைண்ட் கேம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கணும். சும்மா மொக்கையா வந்து பார்த்தீங்கன்னா விஷாலுக்கு இது கேப்டன்சி கொடுக்கணும் அதுக்குன்னு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் யார் கேப்டன்சி ஆகணும்னு நினைச்சீங்க, அவங்க கண்டிப்பாக எதிர்பார்த்தீங்க அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா விஷால் வந்து கேப்டன்சி ஆகிட்டாரு. எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் கேப்டன்சி ஆகிட்டாரு. ஜாக்லின் இல்லை விஷால், அவங்க 2 பேர் யார் கேப்டன்சி இருந்தாலும் ஓகே தான். பார்ப்போம் விஷால் வந்து எந்த அளவுக்கு டாமினண்டா கேப்டன்சி பண்றாரா, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அவங்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம் பண்றாரான்னு தெரியல. நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் இவருடைய கேப்டன்சி எப்படி இருக்குன்னு. ஏன்னா இன்னும் 4 வாரம் தான் இருக்கு. பார்ப்போம் அதுக்குள்ள எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் போகுதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.